ஆங்கில அகர வரிசையில வார்த்தைகளை வரிசைப்படுத்துறது எப்படின்னா, 4 வார்த்தைகளை நமக்கு ஆங்கில வார்த்தைகள் 4 வார்த்தைகளை வினால கொடுத்துருப்பாங்க. அதை நாம ஆங்கில அகராதி வரிசையில வரிசைப்படுத்தணும். ஆங்கில அகராதி வரிசைனா இல்லையா, ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சின்ன வகுப்புல இருந்து படிச்சிருக்கோம். அந்த ABCDEF அந்த வரிசையில வார்த்தைகளை வரிசைப்படுத்த வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏரோப்ளேன், பால், கேட், செல், டாக். இப்போ ஆங்கில அகராதியில ஆங்கில அகர வரிசையில எது முதல் வார்த்தை? ஏ, ஏரோப்ளேன் இல்லையா. அடுத்தது பி. அடுத்தது பாத்தீங்கன்னா கேட், செல். 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் எழுத்து ஒன்றாக இருக்கிறதால இப்போ பாருங்க, அந்த நம்ம சியை விட்டுடலாம். சியை விட்டுட்டோம்னா 2வது எழுத்து என்ன இருக்கு? ஏ ஒன்று இருக்கு, இ ஒன்று இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஆங்கில அகராதியில ஏ முதல்ல வருமா, இ முதல்ல வருமா? ஏ தானே. அதனாலதான் கேட்ன்ற வார்த்தைய 3வதா கொடுத்துருக்காங்க, செல்லுன்ற வார்த்தைய 4வதா கொடுத்துருக்காங்க இல்லையா. அதன் பிறகு சிக்கு அடுத்துதான் டி வருன்றதால டாக இறுதியில கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நன்றாக புரியுதுங்களா? ஆங்கில அகர வரிசைப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை வரிசைப்படுத்துறது தான் ஆங்கில அகராதி வரிசையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல். இப்ப நாம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. பேங்கிள், போல்ட், பேங்க், பார்டர். இப்போ இந்த 4 வார்த்தைகள்லையும் பி ஒன்றாக இருக்கு. அப்போ நம்ம பியை பத்தி நாம கவலையே பட வேணாம், அதை விட்டுடலாம். விட்டுட்ட பிறகு இப்போ AAOO 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த 4ல நீங்களே சொல்லுங்க குழந்தைகளே, ஏ தானே முதல்ல வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பேங்கிள், பேங்க் இந்த 2 வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கலாம். பேங்கிள், பேங்க்ல ஏஎன் அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்களும் ஒன்றாக வருது. அதனால அதையும் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டோம்னா இப்போ ஜின்ற எழுத்து, கேன்ற எழுத்து. இப்போ ஜி, கே இதுல ஆங்கில அகர வரிசையில எது முதல்ல வரும்? ஜி தான் இல்லையா. அப்போ முதல் எழுத்தா வரணும்னா பேங்கிள் தான் வரணும். முதல் வார்த்தை பேங்கிள் தான். 2வது பேங்க் வரலாம். 2வது பேங்க் வரலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், போல்டு, பார்டர் இந்த 2 எடுத்துக்கிறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஓ ஒன்றா இருக்கு, அப்ப அதை விட்டுடலாம். இப்போ LR. இப்போ எந்த எழுத்து ஆங்கில அகராதியில முதல்ல வரும்? ஆங்கில அகர வரிசையில எல் தானே வரும். அடுத்ததுதான் ஆர் வரும். அப்போ போல்டுன்ற வார்த்தை தான் 3வதா வரணும். 4வதாக தான் பார்டர் அப்படின்ற வார்த்தை வரணும். இப்போ உங்களுக்கு புரியுதா குழந்தைகளே? முதல் எழுத்து ஒன்றாக இருந்தா 2வது எழுத்துக்கு போகணும், 2வது எழுத்து ஒன்றா இருந்தா 3வது எழுத்துக்கு போகணும், 3வது எழுத்தும் ஒன்றாக இருந்தா 4வது வார்த்தைக்கு நாம போயிடலாம். இப்ப பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அபாக்கஸ், அப்சர்வ், அகாடமி, அக்கம்பெனி 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஒன்னா இருக்கு. அப்போ நம்ம அதை முதல் 2 எழுத்துக்களை விட்டுடலாம். இப்போ ஏஎஸ் இது 2 எடுத்துக்கிட்டோம்னா ஏ தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ முதல் வார்த்தை அபாக்கஸ், 2வது வார்த்தை அப்சர்வ். அவங்களே அந்த வரிசையில தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா அகாடமி, அக்கம்பெனி, ஏசி 2 வார்த்தை 2 எழுத்துக்கள் ஒன்னா இருக்கு, அதை நம்ம விட்டுடலாம். 3வதா எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்றுத்துல இருக்கு, சி ஒன்றுத்துல இருக்கு. எது முதல்ல வரும்? ஏ தானே வரும். அப்போ அகாடமி அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல வரும். அடுத்தது அக்கம்பெனி தான். அப்போ
அப்போ இவங்களே வந்து 1 2 3 4 அந்த வரிசைப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆவதாக இருக்கின்ற ஆப்ஷன். நம்மளை சோதிக்கிறதுக்காகவே இதை மாதிரி சரியான ஆங்கில அகர வரிசையிலேயே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. இப்போ அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்டென்சிவ், இன்ஸ்பயர், இன்ஜூரி, இங்க், இந்த 4 வார்த்தைகளையுமே முதல் 2 எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கு. நாம அப்போ முதல் 2 எழுத்துக்களை பற்றி கவலையே பட வேணாம். முதல் 2 எழுத்து ஒன்றா இருந்தா 3ஆவது எழுத்துக்கு தான் போகணும். 3ஆவது எழுத்து பாருங்க என்னென்ன எழுத்து வருது நமக்கு நல்லா தெளிவா புரியணும்னா அப்படி தனியா கூட எடுத்து எழுதிக்கலாம். டி, எஸ், ஜே, கே. சொல்லுங்க குழந்தைகளே, ஆங்கில அகர வரிசையில எது ஃபர்ஸ்ட் வரும்? ஜே தானே. அப்போ முதல் வார்த்தையா நாம எதை எழுதணும்? இன்ஜூரி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது ஜேக்கு அடுத்தது எந்த எழுத்து வரும்? கே இல்லையா. அப்போ கே. 4ஆவது இங்க் அப்படிங்கிற வார்த்தை தான் அடுத்து வரும். அதுக்கு அடுத்தது எஸ் முதல்ல வருமா டி முதல்ல வருமா? எஸ் தானே முதல்ல வரும். அப்போ இன்ஸ்பயர் அப்படின்ற வார்த்தை தான் 3ஆவது. அடுத்தது இன்டென்சிவ் அப்படின்ற வார்த்தை தான் 4ஆவது. சாரி 3 4 2 இது 1ன்னு நான் எழுதணும், தவறா எழுதுறேன். அந்த நம்பரோட சேர்த்து எழுதிக்கணும். இன்டென்சிவ் தான் லாஸ்ட். அப்போ ஆப்ஷன் இதுக்கு என்ன வரணும்? எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும்? 3 4 2 1 இருக்கிற ஆப்ஷனை நாம தேர்வு செய்யணும். குழந்தைகளே நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? ஷோவர், ஸ்டிக், அனாக்ட், எம்பதி. இப்போ ஆங்கில அகராதியில எஸ் முதல்ல வருமா இ முதல்ல வருமா? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம், இ தான் வரும். அப்போ இந்த 3 இல்லை 4 இந்த 2ல் 1 தான். இப்போ 3ல் எம் முதல்ல வருமா என் முதல்ல வருமா? ஆங்கில அகராதியில எம் தானே. அப்போ எம், எம்பத்தின்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் இல்லையா. அடுத்தது ஆங்கில அகர வரிசைப்படி எனாக்ட், இதுதான் 2ஆவதாக வரும். இப்போ என்ன பண்ணிடலாம்? அடுத்து 2 இது 2 வேலை முடிஞ்சிருச்சா? எடுத்து போகலாம். ஹெச்டி, ஹெச்டி இதில் எது ஃபர்ஸ்ட் வரும்? ஆங்கில அகராதியில் ஹெச் தான் வரும். அப்போ ஷோவர் அந்த வார்த்தை தான் வரும். அதுக்கு அடுத்தது ஸ்டிக். அப்போ நாம 4 விடைகளில் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்? 4 3 1 2 என்று இருக்கின்ற அந்த ஆப்ஷனை நாம செலக்ட் பண்ணணும். அடுத்தது 5ஆவதா ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுல முதல் எழுத்து ஒன்றா இருக்கு, எல்லாத்துலயும் எஸ் 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 எஸ். அப்போ அதை நம்ம விட்டுடலாம். 2ஆவது எழுத்து பாருங்க ஏ தான் வரும். அப்போ நம்ம அதை 2த்தையும் விட்டுடலாம். 3ஆவது 4ஆவது இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ இதில் பாருங்க சி டி, சி தானே முதல்ல வரும். அப்போ 3ஆவது ஆப்ஷன் தான் முதல் வார்த்தையா எழுதணும். நாம் ஆங்கில அகர வரிசை பிரகாரம் எழுதணும்னா 3ஆவதா இருக்கிறது. அடுத்தது சாட்டிஸ்ஃபை வரும். அடுத்தது நாம் ஈஸியாக சொல்லிடலாம் சியா டியா, சி தான் குழந்தைகளே. அடுத்தது அப்போ ஸ்கூல் இந்த ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது 2ஆவதா இருக்கிற ஸ்டூடெண்ட். அப்போ எந்த வரிசையில் எந்த 3 4 1 2 இருக்கின்ற விடையத்தான் நாம தேர்ந்தெடுக்கணும் குழந்தைகளே. அடுத்து இப்போ நம்ம இப்போ நான் 6ஆவது எடுத்துக்காட்டு நானே சில வார்த்தைகளை எழுதுறேன் பாருங்க. பீன்ஸ் 2 பியர் பீன்ஸ் ஓகே பியர். அடுத்தது பீக், 4ஆவதா பீட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முதல்ல 3 எழுத்து ஒன்றா இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணிடலாம்? 3 எழுத்தை விட்டுடலாம். 3 எழுத்துக்களே ஒன்றா இருக்கு. இப்போ எதை எதை எடுத்துக்கணும்? பீக், பியர், பீட்,
இது வந்து பீட், பீட் தவற எழுதிட்டேன், பீட். இப்போ சொல்லுங்க, NRKT இதில் எந்த எழுத்து முதல்ல வரும்? கே தானுங்களா? கே. அப்போது பீக்கு தான் முதல் வார்த்தை இல்லையா? அடுத்தது பீன்ஸ் இல்லையா? என்ன தானம்மா அதுக்கு அடுத்தது. அப்போது பீன்ஸ் இந்த வார்த்தை வரும். அதுக்கு அடுத்தது டிஆரா? ஆர் தான். அப்போது பியர் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக வரும். நான்காவதாக பீட். இப்போ உங்களுக்கு நன்றாக புரியுதா குழந்தைகளே? முதல் எழுத்து ஒன்றாக இருந்தால் இரண்டாவது எழுத்தை பார்க்கணும், இரண்டாவது எழுத்து ஒன்றாக இருந்தால் மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்தும் ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் நான்காவது எழுத்தை பார்த்து ஆங்கில அகர வரிசையில் நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்தணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டாக இந்த கணக்குகளை கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் பயிற்சி செஞ்சு பார்க்கணும். இந்த முதல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைகளே இருக்குது. நீங்கள் இதை நன்றாக கவனித்து எந்த வரிசையில், ஆங்கில அகர வரிசையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வரிசைப்படுத்தி சரியான விடையை, இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுக்கணும். அதற்கு அடுத்து 8வது கணக்கும் பேலட், பேலஸ்ட், பலூன் இருக்குது. இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றாக கவனித்து செய்யணும். இதுக்கு அடுத்து இன்னும் 2 வீட்டு பாடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக ஆங்கில அகர வரிசை பிரகாரம் வரிசைப்படுத்திட்டு இந்த ஆப்ஷனில் ஒன்றா தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது 10வது கணக்குலேயும் 5 வார்த்தைகள் இருக்குது. இதில் நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்து இந்த வீட்டு பாடத்தை செஞ்சு பார்க்குறீங்களா குழந்தைகளே? வார்த்தைக்குள் அமைந்துள்ள வார்த்தைன்னு சொன்னாலும், வார்த்தைக்குள் இருக்கும் வார்த்தைன்னு சொன்னாலும், சொல்லிற்குள் இருக்கும் சொல்லுன்னு சொன்னாலும் எல்லா வகையான வினாக்களும் ஒரே மாதிரி தான். இது எப்படி இருக்கும்னா குழந்தைகளே, இதில் ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்படாத 3 வார்த்தைகளும், அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவான ஒரு வார்த்தையையும் 4 விடைகளாக கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த தலைப்பிலேயே இருக்கு இல்லையா, நாம் அப்போ என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையிலிருந்து உருவான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எதுன்னு நாம் கண்டுபிடிச்சி அதை நாம் விடையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். புரியுதா குழந்தைகளே? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து உருவாக்கப்படாத 3 வார்த்தைகள் இருக்கும், உருவாக்கப்படாத, அப்புறம் உருவான ஒரு வார்த்தை இருக்கும். சரியா? உருவான ஒரு வார்த்தை இருக்கும். நாம் என்ன பண்ணணும்? அந்த உருவான ஒரு வார்த்தை எதுவோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியா? இப்போ பாருங்கள், வினா அமைப்பு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் குழந்தைகளே, இது மாதிரி தான் வினா அமைப்புகள் இருக்கும். ரெவால்யூஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், கவுண்டபிள், என்விரான்மெண்ட், கான்ஃபிடென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் 4 விடை இருக்குது. இப்போ இந்த 4 விடையில் ஒரு விடை தான் சரியான விடை. அதாவது இங்கே ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஒரு வார்த்தை தான். மீதி எல்லாம் அதில் இல்லாத எழுத்து 1ஓ 2ஓ வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் தேர்வுலேயே மிக எளிதான வினா அமைப்பு இதுதான். இதுக்கு நம்ம சிந்திக்க வேணாம், கணக்கு போட்டு பார்க்க வேணாம், எதுவுமே வேணாம். மேலே இருக்கிற வார்த்தையோட கீழே இருக்கிற வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து ஒப்பிட்டு பார்த்தால் போதும், மிக எளிதாக ஒரு மதிப்பெண்ணை நாம் பெற்றுவிடலாம். அதனால் நீங்கள் எளிதாக செய்யக்கூடிய இந்த பகுதியை மிக கொஞ்சம் கவனமாக செய்து விட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். சரியா? பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி கணக்கை பார்க்கலாம். இப்போ இது என்னது? காம்பினேஷன். இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம், நேஷன், காஷன், நோட்.
இப்போ இதுக்கு தீர்வு என்ன? நேஷன் சொல்லிட்டாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது நேஷன். அப்போ கம் வராதா? வராது. ஏன் சொல்லுங்க? சி இருக்கு, ஓ இருக்கு, எம் இருக்கு, இ இருக்கா பாருங்க. இங்க இ இல்லை. அப்போ இந்த விடை வராது. இது தவறு இல்லையா? அப்புறம் பாருங்க, சி இருக்கு, ஏ இருக்கு, யூ இருக்கா பாருங்க. யூ இந்த இடத்துல இல்லை. அப்போ இது வருமா? இதுவும் வராது. அப்போ இதுவும் தவறு இல்லையா? அப்புறம் பாருங்க, இதில் பாருங்க என் இருக்கு, ஓ இருக்கு, டி இருக்கா பாருங்க. இங்க டி இருக்கா? இல்லை. அப்போ இந்த விடையும் தவறான விடை. அப்போ இந்த வார்த்தையில அமைந்த வார்த்தை நேஷன். சரியா? புரியுதா குழந்தைகளை? இப்போ உங்களுக்கு நன்றாக. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன், மினிட், எக்ஸிபிஷன், மைன், ரேஷன். இந்த மினிட்ற வார்த்தையை முதல்ல பார்க்கலாம். MIN, யூ இருக்கா பாருங்க. யூ இல்லை. அப்போ இந்த வார்த்தை தவறானது. அடுத்தது பாருங்க, EXH, ஹெச் இருக்கா பாருங்க. இல்லை, இதுவும் தவறானது. இப்போ பாருங்க, MINEO, இந்த 4 எழுத்துக்களுமே இதில் இருக்கு. அப்போ இது சரியான விடை. ஆர் இருக்கா? ஆரே இல்லை. அப்போ இதுவும் தவறான விடை. அப்போ மைன் மட்டும்தான் சரி. இது தவறு, இது தவறு, இது தவறு இல்லையா? பாருங்க, இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி. என்னது எக்ஸ்ட்ராடினரி? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ரேஷன் கொடுத்துருக்காங்க. RATION. ஆஹா, முதல் விடையே நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிட்டோமே. முதல் விடையில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களுமே இந்த வார்த்தையில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, ORDER, இ இல்லை. TRADE இல்லை. அடுத்தது EXP இல்லை. அப்போ இந்த 3 விடைகளுமே தவறானது தான். முதல் விடையே சரியாக வரும்போது சரியாக தான் பார்த்துருக்கோமா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விடைகளை பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு விடை தான் சரியான வகையில் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது இப்போ பாருங்க, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், காஞ்சிபுரம். பாருங்க, காஞ்சிபுரம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சிட், CHIT இருக்கா? இல்லை. அடுத்தது மாஸ்க், MA இருக்கு, S இல்லை. அப்போ இதுவும் தவறானது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க, P இருக்கு, U இருக்கு, S இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் தவறான விடை. இப்போ பாருங்க, ஹாம், HARM. வாவ், எல்லாமே இருக்கு இந்த எழுத்துக்கள். அப்போ இதுதான் சரியான விடை. புஷ் தப்பு, மார்க் தப்பு, சிட்டு தப்பு. இப்போ இந்த வார்த்தைக்குள் இருக்கும் வார்த்தை என்ற பகுதியை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கா? இப்போ பாருங்க, இப்போ 5 கணக்குகளை உங்களுக்கு பயிற்சி கணக்குகளாக இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக பொறுமையாக ஒப்பிட்டு பார்த்து எது சரியான விடைன்னு நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் போடணும். சரியா குழந்தைகளே? அப்படி பயிற்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பகுதியில் நீங்கள் இன்னும் தெளிவான அறிவை பெற முடியும். வார்த்தைக்குள் அமையா வார்த்தை அப்படின்னா அந்த வினா அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையில் இருக்கின்ற எழுத்துக்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட 3 வார்த்தைகளும் அந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்படாத ஒரு வார்த்தையும். புரியுதுங்களா? உருவாக்கப்படாத ஒரு வார்த்தை இருக்குல்ல,
அதுதான் விடை. உருவாக்கப்படாத ஒரு வார்த்தைய கொடுத்துருப்பாங்க. அப்போ வார்த்தைக்குள் அமையாத வார்த்தைனா என்ன பண்ணணும்? நாம அந்த வார்த்தையில அமையாத வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் விடை. புரிகின்றதா குழந்தைகளே? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை பார்த்தோம். அது என்னன்னா மேலே கொடுத்துருக்கிற வார்த்தையிலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது அதுக்கு அப்படியே எதிர்பக்கமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதில் அமையாத வார்த்தையாக இருக்கும். மீதி 3 வார்த்தைகள் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கும். அப்போ நாம வினாவை சரியாக படிக்கணும். என்எம்எம்எஸ் வெற்றியில பாதி காரணம் அந்த வினாவை நன்றாக படித்து உள்வாங்கி நாம விடையளிக்கணும். அவசரமாக படிக்கும்போது நீங்க வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையா அமையாத வார்த்தையா குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீங்க கவனமாக படிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த வினாவை நன்றாக படித்து விடையளிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் குழந்தைகளே. அதனால வினாவை நன்றாக படிங்க. வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையா அமையாத வார்த்தையா பார்த்து நாம விடையளிக்கணும். ஓகேங்களா? இப்போ வினா அமைப்பு பாருங்க, இந்த வடிவில் தான் இருக்கும். அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே 4 விடைகள் இருக்கும். அதில் எந்த வார்த்தை இதில் மேத்தமேட்டிக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதில் இல்லாத ஒரு வார்த்தை, இதில் இருக்கிற எழுத்துக்கள் இல்லாத ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி இதோ இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கவனித்து எழுதணும். இதுதான் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தையினுடைய வினா அமைப்பு. இந்த வடிவில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாதிரி கணக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டீஸ், டைம், ரைஸ், நெவர். இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்க, டீஸ், டிஇஏ இருக்கு, எஸ் இருக்கு, இ இருக்கு. அப்போ இது அமைந்த வார்த்தை. டைம் பாருங்க, டி இருக்கு, ஐ இருக்கு, எம் இருக்கு, இ இருக்கு. அப்போ இதுவும் அமைந்த வார்த்தை. அப்போ ரைஸ் பாருங்க, ஆர் இருக்கு, ஐ இருக்கு, சி இருக்கா பாருங்க, சி இதில் இல்லை. அப்போ வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை எது? ரைஸ். பாருங்க, நெவருக்கு பாருங்க, என் இருக்கு, இ இருக்கு, வி இருக்கு, இ இருக்கு, ஆர் இருக்கு. ஸோ இதுவும் அமைந்த வார்த்தை தான். இப்போ புரிகின்றதா குழந்தைகளே? 3 வார்த்தைகள் இங்க இருக்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாகி இருக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இதுல அமையாத வார்த்தை. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க, கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன். இப்போ இதில் சாலிட், சாலிடுன்ற வார்த்தையை பாருங்க, இதில் இருக்கு. நேஷன், நேஷன் பாருங்க, NATION இருக்கு. அடுத்தது செயின்ட், SAINT இருக்கு. அடுத்தது டேட்ஸ் பாருங்க, DAT இருக்காங்க இல்லை. ஸோ டேட்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த இ எழுத்து இங்கே இல்லை. அப்போது இதில் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை எது? டேட்ஸ். புரிகின்றதா குழந்தைகளே? அடுத்தது ஒன்று பார்க்கலாம். இப்போ பாருங்க, இன்டர்நேஷ்னல். இந்த வார்த்தை என்ன? இன்டர்நேஷ்னல். இப்போ இதில் டேலண்ட், டேலண்ட் பாருங்க, TALENT இருக்கு இல்லையா? அடுத்தது நேட்டிவ், நேட்டிவ் பாருங்க, நேட்டிவ், NATIV இருக்கா? வி இல்லை. ஸோ அப்போ என்னது? இதுதான் விடை. நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடறோம். இப்போ 2வது ஆப்ஷன்லேயே இருந்தால் நம்ம முதல்ல தான் கண்டுபிடிச்சாகணும். இருந்தாலும் அடுத்தடுத்த வார்த்தைகளை நம்ம செக் பண்ணணும். INTEL இன்டெல் இருக்கு, NATION நேஷனும் இருக்கு. ஸோ அப்போது இதில் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை எது? நேட்டிவ். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, கன்ஃபர்மேஷன். இதில் அமையாத வார்த்தை எது? கண்டுபிடிக்கலாமா நாம? இப்போ பாருங்க,
மோஷன் MOTION இருக்கு. அப்புறம் ஃபார்மேட் இது பாருங்க FORMAT இருக்கு. கன்ஃபார்ம் CONFORM இருக்கு. அடுத்தது பாருங்க கடைசியா மேட்ரிக்ஸ் MAT வரைக்கும் இருக்கு. R இருக்கா பாருங்க, இருக்கு. ஐயும் இருக்கு. எக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இந்த எக்ஸ்ன்ற எழுத்து இங்க இல்லாதால வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை எது? மேட்ரிக்ஸ். இங்க 4வது விடை தான் சரியான விடை. புரிகின்றதா குழந்தைகளே? நீங்க மொழிசார் காரணம் கண்டறிதல்ல வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையும் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தையும் தான் ரொம்ப எளிமையான பகுதிகள். அதை நீங்க ரொம்ப கணக்கு போட்டு பார்க்க வேணாம், கூட்டிக்கு பார்க்க வேணாம், கழிச்சு பார்க்க வேணாம், ரொம்ப அதிகமாக சிந்திக்கவே வேணாம். அதில் இருக்கின்றதை கவனிச்சு நீங்க போட்டிங்கன்னா போதும். நம்ம NMMSலே கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பகுதி வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தையும் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தையும் தான். அதிகமான வினாக்கள் வராது அந்த பகுதியிலிருந்து. ஆனால் ஒரு வினா தான் கேட்டிருப்பாங்க. அந்த 1 மார்க்கை நாம் எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கவனமாக செய்யணும். இப்போ நீங்கள் பயிற்சி செய்யறதுக்காக இப்போ 5 கணக்குகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தைகளே? ஒரு பேனா எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. மிக கவனமாக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 5 கணக்குகளுக்கும் வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிடணும். கண்டிப்பாக நன்றாக பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே. எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு நம்மை நோக்கி வரும்.